ஸ்ரீராம ஜெயம். இன்று சுக்லபக்ஷ சதுர்தசி, சுவாதி நட்சத்திரம், ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி. நம்ம இப்போ இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற சோளிங்கர் சோழ சிம்மபுரம் அப்படிங்கிற நரசிம்மர் கோவில் தரிசிக்க வந்திருக்கோம். இதனுடைய நீண்ட பதிவை நம்ம விரைவில் தரிசனம் செய்யலாம். இப்போ பெரியமலை அப்படிங்கிற அந்த நரசிம்மர் கோவில் நுழைவு வாயில் அருகில் இருக்கிற விஸ்வரூப ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிக்கிறோம். அழகிய சிங்கர், அக்காரக்கனி, தெள்ளிய சிங்கர் அப்படின்னுலாம் நரசிம்மருக்கு நிறைய நாமங்கள் இருக்கு. ஓம் ஸ்தம்பஜாய நமகா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே நரசிம்மரை தரிசனம் பண்ண புண்ணியம். கம்பராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் இரண்யவதை படலத்தில் நரசிம்ம அவதாரத்தை கம்பர் குறிப்பிடுகிறாரு. இந்த சோளிங்கருக்கு திருக்கடிகை, சோளிங்கபுரம், சோழசிம்மபுரம், கடிகாச்சலம் அப்படின்னெல்லாம் நிறைய பேர் இருக்கிறது. இந்த திருக்கோவில் பேயாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகியோர்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட நரசிம்மர் கோவில். இப்போ நம்ம மலை அடிவாரத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு நரசிம்மர் வீற்றிருக்கும் பெரிய மலையை தரிசனம் செய்ய போகலாம். 1305 படிக்கட்டுகள் கொண்ட இந்த மலையை வணங்கி வேண்டி படியேறி போனால் யோக நரசிம்மரை தரிசனம் பண்ணலாம். அகோபிலத்தில் பிரகலாதனுக்காக அவதரித்த நரசிம்மர் வசிஷ்டர், ஜமதக்னி, கௌதமர் முதலான சப்த ரிஷிகளுக்கு ஒரு கடிகை இந்த ஸ்தலத்தில் காட்சி கொடுத்தாராம். அதனால இந்த மலைக்கு கடிகாச்சலம் அப்படின்னு பேரு. இந்த திருக்கோவில் சுற்றுவட்டத்தில் 24 நிமிஷம் நம்ம இருந்தால் கூட அது நமக்கு மிகுந்த பலனை தரும் அப்படிங்கிறது ஐதீகம். சகல தோஷங்களையும் போக்குபவர் இந்த நரசிம்மர். இது ஒரு சிறந்த பிரார்த்தனை ஸ்தலம். சகல ஐஸ்வர்யங்களையும் அருளும் மகாலட்சுமி அமிர்தவள்ளி தாயார் இங்க வீற்றிருக்காங்க. 4 திருக்கரங்களுடன் யோக நிலையில் வீற்றிருக்கும் இந்த நரசிம்மர் பக்தர்களுக்கு ஏவல், பில்லி, சூனியம், பேய், பிசாசு போன்றவைகளால் ஏற்படும் கஷ்டங்களை நிவாரணம் செய்யக்கூடியவர். திருமங்கையாழ்வார் இந்த நரசிம்மரை அக்காரக்கனி அப்படின்னு சொல்றாரு. மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை, என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை, தக்கானை கடிகை தடம் குன்றின் மிசையிருந்த அக்காரக்கனியை அடைந்துய்ந்து போனேனே. இந்த நரசிம்மரை நம்ம தரிசனம் பண்ணி வரோம். பக்கத்திலேயே சின்னமலை அப்படிங்கிற இடத்துல ஆஞ்சநேயர் வீற்றிருக்கிறாரு. யோக ஆஞ்சநேயர் 406 படிக்கட்டுகளை கடந்து சின்னமலையை மேலே ஏறினா நம்ம யோக ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணலாம். ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி அன்று இந்த திருக்கோவில் யாத்திரையின் முன்னோட்டத்தை நம்ம தரிசனம் பண்ணோம். விரைவில் மேலும் விவரங்களுடன் இந்த திருத்தலத்தை பற்றியும் யோக நரசிம்மரின் மகிமையையும் சிந்திக்கலாம். ஸ்ரீராம ஜெயம்.